ஹே எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மூவி பஃப் சேனல். நீங்கள் எல்லாரும் பரமபதம் விளையாட்டு விளையாடி இருப்போம். அதில் டைஸை வச்சு தான் ஒவ்வொரு மூமெண்ட்டும் எப்படி இருக்குன்னு நம்ம கணிக்க முடியும். இப்போ பாம்பு கிட்ட போனால் அது கீழே தள்ளி விட்டுரும், ஏணிக்கிட்ட போனால் அது மேலே ஏற்றி விட்டுரும். இப்போ நம்ம பார்க்க போகிற படத்தோட ஒன்லைனரும் இது தாங்க. வாங்க விறுவிறுன்னு கதைக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் இங்கே ரெண்டு தரப்புக்கும் சண்டை வருது. அடி வாங்குறாங்க, கீழே விழுறாங்க, துரத்திட்டு போகிறாங்க. இப்படி தான் ஒன் பை ஒன்னாக இந்த சீனை காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன ஏதுன்னு நமக்கு புரியலை. போக போக என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். காரில் வராருல, இவர் தாங்க நம்ம பண்ணையார். இவங்க குடும்பம் காலங்காலமாக ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. கேட்டால் கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்கும். நம்ம பண்ணையாரோட அப்பா, அவங்க அப்பான்னு ஒரு 1000 ஏக்கர் சொத்தை தலைமுறை தலைமுறையாக காப்பாற்றிட்டு வராங்க. எப்படின்னா, ஒரு தலைமுறைக்கு ஒரு குழந்தை தான். அப்போனா முழு சொத்தும் ஒரு குழந்தைய போய் தான் சேரும். அந்த சொத்து வேறு எங்கேயும் போய் சேராதில்ல. இதைத்தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதை ஃபாலோ பண்ண சொல்லி தன்னோட மாமியார் மருமகிட்டையும் சொல்கிறாங்க. பண்ணையார் ஊரில் இருக்க ஒருத்தன் ஒரு நடிகர் நடித்த படத்தை பெருமையாக பேச, அதோடு விடாமல் அவர் தான் அடுத்த எம்ஜிஆர்னு சொல்ல பண்ணையாருக்கு யார் அந்த ஹீரோன்னு பார்க்கணுன்னு ஆசை வந்துருச்சு. அந்த ஹீரோ நடித்த படத்தை வீட்டில் எல்லாரும் பார்க்குறாங்க. பண்ணையாருக்கு அவர் நடித்த நடிப்பு பிடிச்சி போய் இவர் தான் அடுத்த எம்ஜிஆர்னு சொல்லிடுறாரு. அடுத்த சீனில் அதே ஹீரோ பண்ணையார் இருக்கிற ஊருக்கு ஷூட்டிங்காக வராரு. ஹீரோயினிக்கு மட்டும் நல்ல பெஸ்ட்டு ஹோட்டலாக புக் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு ஒரு பழைய ஹோட்டலை புக் பண்ணி கொடுத்துட்றாங்க. கேட்டால் பட்ஜெட் ப்ராப்ளம்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ நம்ம ஊரில் ஷூட்டிங் பண்ணுறாருன்னு தெரிஞ்ச நம்ம பண்ணையார் ஹீரோவை பார்க்க வராரு. ஹீரோ எங்கே ஸ்டே பண்ணியிருக்காருன்னு கேட்க, அது ஒரு பழைய ஹோட்டல்னு சொல்ல, சரி நீங்கள் என்னோட கெஸ்ட் ஹவுஸ்லேயே ஸ்டே பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டாப்புல நம்ம பண்ணையார். அடுத்த சீனில் பண்ணையார் ஹீரோ கிட்ட நீ யாருன்னு கேட்க, எங்கள் அப்பா ஊர் தஞ்சாவூர், அவர் வேலைக்காக நார்த்து போக அங்கே குல்கந்துன்னு ஒரு கடை வைக்கிறாரு. அப்போ நான் பிறந்துடுறேன். அதனால் எனக்கு குல்கந்த் குமார்னு பேர் வைக்கிறாங்க. இவர் பேசுகிறது எல்லாமே நார்த் இந்தியன் எப்படி தமிழில் பேசுவாங்க, அப்படி தான் இந்த படம் ஃபுல்லாக இந்த ஹீரோ பேசியிருப்பார். இவர் தமிழ் பேசுகிறத பார்த்த டேரக்டர், தமிழ் பேச தெரியாதவங்க தான் இப்போ சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க, நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நீ ஆக்டிங் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லவும், இவர் ஆக்ட் பண்ணவும் அவருக்கு பிடிச்சி போய் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. இதுதாங்க என்னோட ஸ்டோரின்னு பண்ணையார்கிட்ட சொல்கிறாரு நம்ம ஹீரோ. சரிடா, நான் உன்னை எம்ஜிஆர் மாட்ட பெரிய ஆளாக ஆக்கிறேன்னு சொல்கிறாரு பண்ணையார். ஹீரோவை வச்சு 5 படம் எடுக்க அந்த 5 படமும் ஃப்ளாப் ஆகிடுது. இதனால் ஹீரோ நமக்கு ஹீரோவாக நடிக்க செட் ஆகலை, பேசாமல் வில்லன் கேரக்டர் பண்ணலான்னு சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய ப்ரொடியூசர்கிட்ட 1,00,000 அட்வான்ஸ் வாங்கிடுறாரு. இதை கேள்விப்பட்ட நம்ம பண்ணையார் டேரக்டர் ப்ரொடியூசர்கிட்ட நீ கொடுத்த 1,00,000 இதானே திருப்பி வாங்கிக்கிட்டு கொடுக்குறாரு. அவனை எம்ஜிஆர் மட்டும் பெரிய ஹீரோவாக ஆக்கணும்னு நினைக்கிறேன், நீ என்னடானா அவனை வில்லன் ஆக்குறதுக்கு 1,00,000 கொடுத்து புக் பண்ணி வச்சுருக்க, நீ கொடுத்த 1,00,000 இந்தா திருப்பி எடுத்துக்கன்னு சொல்கிறாரு. உங்களுக்கே அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்கும்போது நானே அவரை என் 3 படத்துக்கும் ஹீரோவாக புக் பண்ணுறேன்னு சொல்கிறாப்புல. அந்த 3 படமும் சூப்பர் ஹிட்டாக ஆகுது. ஆனால் நம்ம பண்ணையாருக்கு அந்த 3 படமும் சுத்தமாக பிடிக்கலை. ஏன்னா எம்ஜிஆர் மட்டும் அம்மா தங்கச்சி மனைவி கிட்ட பாசமாக பேசி நடிப்பாருன்னு பார்த்தா அப்படியே உள்டாவா அம்மாவை அடிக்க, தங்கச்சி அடிக்க, மனைவியை போட்டு மிதிக்கன்னு இப்படி தான் படம் எடுக்கிறாரு. அதுவும் சூப்பர் ஹிட் ஆகுது. இவரும் பெரிய ஹீரோவாக ஆகுறாரு. இங்கே நம்ம ஹீரோவை பார்க்க வந்த ப்ரொடியூசர் முன்னாடியே நம்ம பண்ணையார் வாடா போடான்னு பேச, அது சுத்தமாக ப்ரொடியூசருக்கு பிடிக்கலை. இனிமேல் உங்களை மரியாதை இல்லாமல் பேச சொல்லாதீங்க, இப்போ நீங்கள் பெரிய ஹீரோவாயிட்டீங்க, பார்க்க நல்லாவே இல்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ, அவர் எனக்கு வாழ்க்கை பிச்சை கொடுத்தவரை அப்படி கூப்பிடாதீங்கன்னு நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாப்புல. இங்கே நம்ம ஹீரோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தன்னோட கேரக்டர் சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. இனிமே என்னை மரியாதை இல்லாமல் கூப்பிட வேணாம், என்னை கோல்டன் ஸ்டாருன்னு கூப்பிடுங்க, நான் உங்களை அண்ணான்னு கூப்பிட்றேன்னு பண்ணையார்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு நம்ம ஹீரோ. அடுத்த சீனில் இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமில் மீட் பண்ணி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் ஆன கொஞ்ச நாளில் ஹீரோ மேலே சந்தேகப்பட்டு பாம்பே ஹீரோயினி கூட நடிக்கக்கூடாதுன்னு ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோவும் பாம்பே ஹீரோயினிக்கிட்ட என் ஒய்ஃப் சந்தேகப்படுறான், இனி நம்ம 2 பேரும் நடிக்க வேணான்னு சொல்ல, அப்போது ஃப்ரெண்ட்லியாக ஹக் பண்ணுறத ஹீரோயின் பார்த்துடுறா. சந்தேகப்பட்டது உண்மையாயிடுச்சு, அதனால நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஹீரோ பண்ணையார்கிட்ட ஹீரோயின் இப்படிலாம் சந்தேகப்படுறான், நான் அவளை டிவோர்ஸ் பண்ணிடலான்னு இருக்கேன்னு சொல்ல, இல்லை நீ ஃபேமிலியோடு இருக்கிறது தான் நல்லது, நான் ஹீரோயின்கிட்ட பேசி சமாதானம் பண்ணுறேன்னு ஹீரோயினியை மீட் பண்ண போகிறான். அவகிட்ட நீ உன் டான்ஸ் கெரியரில் கவனம் செலுத்து, நான் இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துகிறான்.
கொஞ்ச டேஸ் ஆனதும் நம்ம ஹீரோ எல்லா பொண்ணுங்க கூடயும் ஜாலியா இருக்க ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம ஹீரோயினி டான்ஸ் கிளாஸ்ல வேற லெவல்ல மாறிட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம பண்ணையார் சொத்துக்கள விக்கிறதுக்கு அம்மாகிட்டயும், ஒய்ஃப் கிட்டயும் சைன் கேட்க, அவங்க இந்த ஹீரோ பின்னாடியே போனதுனால தான்டா நம்ம சொத்தெல்லாம் போச்சுன்னு சொல்ல, பண்ணையார் 1000 ஏக்கர் சொத்த 1,00,000 ஏக்கரா மாத்தாம விடமாட்டேன்னு சொல்றாரு. இங்கேயே தெரியுது நம்ம பண்ணையார் என்ன பிளான் பண்றாருன்னு. அடுத்த சீன்லயே நம்ம சிஎம் பிஏ ஆஃபீஸை காட்டுறாங்க. அங்கே நம்ம பண்ணையார் எழுதி கொடுத்த பேப்பரை படிக்க சொல்ல நம்ம ஹீரோவும் படிச்சிடுறாரு. அதை எல்லாரும் பார்த்துட்டு அரசியல் தான் பேசுகிறாருன்னு இவர் வீட்டுக்கு ஐடி ரைடும் ஹீரோவோட படத்தை ஸ்டாப் பண்ணுறது, லாரியை விட்டு கொல்றதுன்னு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுக்கு புரிஞ்சு போச்சு, ஆகா நம்ம ஸ்டேஜில் ஏறி பேசுனது தான் இப்போ வில்லங்கமாக வந்து நிற்கிது. அடுத்த நாளே கோர்ட்டில் இருந்து மூவி ரிலீஸுக்காக ஆர்டரை வாங்கிறாரு நம்ம ஹீரோ. மீடியா கிட்ட அடுத்த 2026ல் நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லவும் எல்லா அரசியல்வாதிகளும் ஆடி போயிடுறாங்க. மீடியா எல்லா மக்கள்கிட்ட ஹீரோ அரசியலுக்கு வர்றதை நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு கேட்க, அவர் வரட்டும், நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்கிறாங்க எல்லாரும். ஹீரோ அரசியலுக்கு வரேன்னு சொன்னதும் எல்லாரும் சந்தோஷத்தில் கொண்டாடுறாங்க. பண்ணையாருக்கு சிஎம் ஆஃபீஸ்லேருந்து கால் வருது மீட் பண்ணணும்னு. உங்கள் சிஎம்மோட பிஏ, ஏன் ஒரு பீடா விற்கிறவனை அரசியலுக்கு கொண்டு வர்றீங்க, உங்களுக்கு மினிஸ்டர் பதவி வேணும்னா நான் தர்றேன்னு சொல்கிறாரு. எனக்கு மினிஸ்டர் பதவி தான் வேணும்னா அதை என்றைக்கோ நான் எப்போவோ வாங்கியிருந்திருப்பேன், அது என்னுடைய லட்சியம் கிடையாது, என்னுடைய லட்சியமே வேற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ பண்ணையார்கிட்ட, ஏயா என்னை அரசியலுக்கு வரப்போறேன்னு கோர்த்து விட்ட, என் பாதையே வேற, நான் எல்லாத்தையும் சந்தோஷமாக அனுபவிக்கணும், அரசியலுக்கு வந்தா இதெல்லாம் அனுபவிக்க முடியாது, ஜாலியாகவும் இருக்க முடியாது, இதுவே ஒரு நல்ல அரசியல்வாதி 70 வயசு உள்ளவரை பார்த்து சொல்லு, நான் அவரை ஆதரிக்கிறேன், எப்படியும் 20 வருஷத்தில் செத்துருவார், நான் அப்போ போய் சிஎம் சீட்டில் உட்காந்துக்கிறேன்னு சொல்ல, நம்ம பண்ணையார், இப்போ உங்களுக்கு வயசு 50, இன்னும் 20 வருஷத்தில் உங்களுக்கு 70 வயசாயிரும், அப்போ போய் சிஎம் சீட்டில் உட்காந்திங்கன்னா உங்களை ஈஸியாக போட்டு தள்ளிடுவானுங்க, உங்கள் ஃபேன்ஸும் போயிடுவாங்க, வயசு இருக்கும்போதே ஓட்டு வாங்கி ஜெயிச்சாதான் உண்டு, இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது இப்படின்னு பேசியே ஹீரோவுடைய மண்டையை கழுவிடுறாரு. அதே சமயம் இங்கே ஹீரோவை அடிக்க நிறைய பேர் வராங்க. ஆனால் நம்ம பண்ணையார் எல்லாரையும் அடித்து துரத்தி விட்டுறாரு. அதே இதை பெரிய நியூஸாகவும் மீடியாவுக்கு கொடுத்து மாற்றிடுறாரு. அதே சமயம் நம்ம பண்ணையாரை பார்க்க வேறு வேறு கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் இப்போ அந்த கட்சியிலேருந்து விலகிட்டு ஹீரோ கட்சிக்கு சேர்றதுக்கு வராங்க. ஆனால் நம்ம பண்ணையாரோ இளைஞர்களுக்கு மட்டும்தான் சீட் கொடுப்போம், ஏன்னா ஹீரோ வந்துட்டு ஸ்டார்டிங் கெரியரில் அவங்க தான் வேலை செஞ்சது, அவங்களுக்கு தான் சீட்டு, உங்களுக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாப்புல. இங்கே அரசியல் அட்வைசர்கிட்ட எப்படி ஜெயிக்கலான்னு கேட்க, தனியாக நின்னாலாம் ஜெயிக்க முடியாது, கூட்டணி வச்சா மட்டும்தான் நீங்கள் வின் பண்ண முடியும்னு சொல்லிடுறாரு. இதை பண்ணையார்கிட்ட ஹீரோ சொல்ல, நம்மக்கிட்ட இருக்கிற பலம் தெரியாமல் நீங்கள் பேசுகிறீங்க, வாங்க சாம்பிள் காட்டுறேன்னு ஒரு கட்சி மீட்டிங் போடுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு நம்ம ஹீரோவை. அங்கே மக்கள் யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்கன்னு கேட்க, அங்கே நம்ம ஹீரோவுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு எல்லாரும் சொல்லிடுறாங்க. இதை கேட்குற நம்ம ஹீரோவுக்கு பெருசாக நம்பிக்கை வந்துடுது, எலெக்ஷனில் ஜெயிச்சிடலான்னு. அதே கட்சி மீட்டிங்கில் கூடவே இருந்த ரசிகன் ஒருத்தவன் கட்சி செயலாளராக ஜாயின் பண்ணி ஹீரோவையே தப்பு தப்பாக பேசிடுறான். அடுத்த சீனில் நம்ம பண்ணையார் அவனை கூட்டிகிட்டு வாங்கடான்னு சொல்லவும், அந்த ரசிகன்கிட்ட பண்ணையார், ஏண்டா எங்களையே தப்பு தப்பாக பேசுகிற கட்சி மீட்டிங்கில் உனக்கு யார்ரா இந்த தைரியத்தை கொடுத்தது, யார்ரா பேச சொல்லி உனக்கு காசு கொடுத்ததுன்னு கேட்க, பேச சொன்னதே நம்ம ஹீரோ தான் சொல்லவும் பண்ணையாருக்கு அதிர்ச்சி ஆயிடுது. என்னடா சொல்கிற, ஹீரோ பேச சொன்னாராங்கவும் ஹீரோ கிட்ட போய் கேட்குறான். ஆமாம், நான் தான் பேச சொன்னேன், ஏன்னா நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண தான் மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க, இல்லைன்னா நம்மளை மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னும் ஏதாவது நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணணும்னு ஹீரோக்கும் ஹீரோ படத்தில் நடித்த ஹீரோயினிக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்றாங்க. அதை பார்த்த மக்கள் எல்லாம் பேச்சு பொருளாக்குறாங்க, இவங்களுக்கு இவங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு. அதே டைமில் நம்ம பண்ணையார் மீடியா கிட்ட, அவள் என்னோட செகண்ட் ஒய்ஃபு, நான் ஒரு இடத்துல அவங்கள வச்சு நாங்கள் ரகசியமாக ஃபேமிலி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு மீடியா கிட்ட அஃபிஷியலாக சொல்ல, மற்ற கட்சிகள் இதை பேசுகிறத ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ பண்ணையார்கிட்ட ஃபாரின்லேருந்து டேரக்டர் வராரு, கதை சொல்கிறதுக்குன்னு சொல்கிறாரு. டேரக்டர் வந்ததும் கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சி போச்சு. பண்ணையாருக்கு சுத்தர் அந்த கதை பிடிக்கவே இல்லை. அண்ணா இந்த கதை நம்ம பண்ணலான்னு சொல்ல, இல்லை தம்பி இந்த கதை நல்லா இல்லை, நீ பண்ண வேணான்னு சொல்லிடுறாரு. ஹீரோ கோவத்தில் போடா வாடான்னு பண்ணையாரை பேசிடுறாப்புல.
ஏன்டா என்னையே போடா வாடான்னு பேசிட்டியா? பிச்சைக்காரனா இருந்த உன்ன ஹீரோவா ஆக்கி கோபுரத்து உச்சியில உன்ன வைக்கணும்னு அழகு பார்க்குற என்னையே நீ மரியாதை இல்லாம பேசிட்டல. இனி நான் உன் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பண்ணையார் கோச்சிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்து நம்ம பண்ணையார் இங்கே இடிஞ்சு போய் உட்காந்துருக்கத பார்த்துட்டு அம்மாவும் ஒய்ஃபும் ஓடி வராங்க. "என்னாச்சுப்பா? ஏன் இப்படி உட்காந்துருக்கேன்னு?" கேட்க, "என்ன அந்த ஹீரோ ஏமாத்திட்டான்னு" சொல்கிறாரு. அதுக்கு அம்மா, "நான் அப்போவே சொன்னேன், நீ கேட்கவே இல்லை. இப்போயாவது உனக்கு புத்தி வந்து நீ திரும்ப வந்தியேன்னு" நினச்சி அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. நம்ம பண்ணையாரோட அம்மா, "இனிமே அவன் கூப்பிட்டான்லாம் நீ போகக்கூடாது. இங்கே வீட்டில் தான் இருக்கணும். நம்ம வீட்டு வேலைகளை பார்த்துட்டு பேசாமல் வீட்டிலேயே இருன்னு" ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. சரி, வேலைய பார்க்கலான்னு தோப்புக்கு போறாரு பண்ணையாரு. அங்கே இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் நீங்க எப்ப வேணாலும் என்னைய பார்க்கலாம், பேசலாம். இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன்னு அங்கே வேலை பார்க்குறவங்கள்ட்ட சொல்றாரு. சரின்னு வாடா நம்ம போய் வயக்காட்ட போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்றதுக்கு, "அத வித்துட்டீங்கங்கிறாரு." சரிடா நம்ம கரும்பு தோப்புக்காவது போகலாங்கிறா, அதையும் வித்துட்டீங்கன்னு சொல்றாரு. சரி நம்ம தென்னை மர தோப்ப அத போயாவது பார்த்துட்டு வரலான்னா, அதையும் வித்துட்டீங்கங்கிறாரு. அப்ப எல்லாத்தையும் வித்துட்டேன்னா என்ன தான்டா இருக்கு எனக்குன்னு கேட்குறாரு. எதுவுமே இல்லங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லவும், இப்ப தான் புரியுது அவருக்கு. நம்ம எல்லாத்தையுமே ஹீரோவுக்கு செலவு பண்ணிட்டோம்னு. அடுத்த சீன்ல நம்ம பண்ணையாரும், பண்ணையாரோட ஒய்ஃபும் கூட பின்னிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட அம்மா ஓடி வந்து வாடான்னு கைய பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. எங்கம்மா கூட்டிட்டு போறேன்னு கேட்டா, அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் சொல்றத கேட்டுட்டு பேசாம வீட்டுக்குள்ளேயே இருன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. பண்ணையார் அம்மாகிட்ட ஹீரோ வந்துட்டு எங்கே பண்ணையார்னு கேட்க, பண்ணையார் இங்கே இல்லை வெளியில் போயிட்டான்னு சொல்லவும், அவரோட செருப்பை பார்த்துட்டு ஆஹா இங்கே தான் இருக்காருன்னு வீட்டுக்குள்ளே போய் கூட்டிகிட்டு வந்துடுறாரு பண்ணையாரை. "அண்ணே என்னைய மன்னிச்சிருங்கண்ணே, உங்களை நான் தெரியாமல் பேசிட்டேன். ஒளிகிறதுக்கு உங்களுக்கு இங்கே தான் இடம் கிடச்சிச்சா வாங்கன்னு" இழுத்துட்டு போய், "என்னைய மன்னிச்சிருங்கம்மா, நான் தெரியாமல் பேசிட்டேன். என்னைய ஹீரோ ஆக்குனவர் இவர் தான். எனக்கு பிச்சை போட்டவரும் இவர் தான். இவர் இல்லாமல் நான் கிடையாது. ஏதோ தெரியாமல் அண்ணேங்கிற உரிமையில் பேசிட்டேன். அடுத்து நான் சிஎம் ஆனேன்னா, அவர நிதியமைச்சர் ஆக்காம நான் விடமாட்டேன். என்னைய ஆசீர்வாதம் பண்ணி இவர அனுப்பிச்சு வைங்கன்னு சொல்ல, அவங்க அம்மாவும் தம்பி தான் அடுத்த முதலமைச்சர்ன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்றாங்க. இங்கே அட்வொகேட் பண்ணையார பார்க்க வர்றாரு. எலெக்ஷன் டேட்லாம் அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஆள்ற கட்சிக்கும், ஆண்ட கட்சிக்கும் எப்படி ஓட்டு வாங்குறதுன்னு தெரியும். ஆனா நமக்கு கேண்டிடேட் கூட யாருன்னு தெரியாதுன்னு பண்ணையார்கிட்ட சொல்ல, இப்போ ரூ. 1,00,000 பணத்த எடுத்துட்டு போனா கூட எலெக்ஷன் ஆஃபீஸர் நம்மள புடிச்சிருவாங்க. அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். வாங்க சொல்றேன்னு கூட்டிட்டு போறாரு. பார்த்தா பெரிய பெரிய பணக்காரங்க ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்தும் வந்திருக்காங்க. ஒவ்வொரு பணக்காரங்கள்ட்டயும் டீல் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு சீட்டுக்கு இவ்வளவுன்னு குடுத்துருங்க. உங்களுக்கு கீழ ஒரு 10 கேண்டிடேட்ட நாங்க குடுத்துறோம். அவங்கள வச்சு நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. இன்னும் 3 மாசத்துல நீங்க குடுத்த பணத்த நீங்களே ரிட்டர்ன் எடுத்துக்கலான்னு சொல்லி எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி ஒத்துக்க வச்சிடுறாங்க. இங்க அடுத்த சீன்ல என்னன்னா, கேண்டிடேட்ட அனௌன்ஸ் பண்றதுக்கு கட்சி கூட்டம் போட்டிருக்காங்க. ஆனா, இன்னும் இந்த கூட்டத்துக்கு ஹீரோ வராம இருக்கிறாரு. ஹீரோ வர்ற வரைக்கும் ஏதாவது ஒண்ணு பேசலான்னு ஒவ்வொருத்தவங்களா கொஞ்ச நேரம் டைம் ஆகுற மாட்டம் பேச ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா நம்ம ஹீரோவும் இந்த கூட்டத்துக்கு வந்து பேச ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே நம்ம ஹீரோ ஒரு சில ஏவிலாம் போடுறேன். அதெல்லாம் பாருங்க. உங்ககிட்ட சொல்ல நினைக்கணுங்கிற விஷயத்த நான் இதில சொல்றேன்னு சொல்லி ஒரு ஏவிய காட்டுறாரு. அந்த ஏவியில டாக்டர் பேசுறாரு. இந்த மாட்டம் ஹீரோவுக்கு டைஜஷன் ப்ராப்ளமும், பிரீத்திங் ப்ராப்ளமும் இருக்கு. அரசியலுக்கு வந்தாருன்னா சீக்கிரமா செத்துருவாரு. வரலைன்னா உயிரோட இருப்பாருன்னு சொல்லவும், இங்க பண்ணையாருக்கு அதிர்ச்சி ஆயிருது. நம்ம ஹீரோ இன்னும் சில வீடியோ காட்டுறேன். அதையும் பாருங்கன்னு அந்த ஏவியிலே காட்டுறாரு. இங்கே ஒரு அம்மாவ ஏவியில காட்டுறாக. அந்த அம்மா எந்த கட்சி வந்தாலுமே உங்களுக்கு தான் ஓட்டு போட்டுருவேன்னு சொல்லி சூடம் அடிச்சு சத்தியம் பண்ணி அந்த காச வாங்குறாங்க. இவங்க மட்டும் இல்ல. எல்லாருமே அப்படிதான் சத்தியம் பண்ணி காசு வாங்குறாங்க. உங்க கட்சிக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம்னு. நம்ம ஹீரோ அதே ஏவிலேயே நான் இந்த காசு குடுக்கல. என் கட்சியில சம்மந்தப்பட்ட பண்ணையாரும், அட்வொகேட்டும் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்தாங்க. எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்ல. இது எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ரசிகன் எனக்கு சொல்லி தான் தெரியும்னு சொல்றாரு. ரசிகன் ஹீரோ கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறான். உங்கள லாரிய விட்டு கொல்ல பார்த்ததும் நான் தான். அதே பண்ணையார் சொல்லி தான் நான் பண்ணேன். அதே மாட்டம் உங்க வீட்ல முகமூடி போட்டுட்டு வந்து உங்கள கொல்ல பார்த்ததும் நான் தான். அதுவும் பண்ணையார் சொல்லி தான் பண்ணேன்னு சொல்லவும், இவருக்கு பண்ணையாரோட உண்மையான முகமெல்லாம் இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாகுது. இங்க நம்ம பண்ணையார் இதெல்லாம் கேட்டு ஆடி போய் நிக்கிறாரு உண்மை தெரிஞ்சு போச்சேன்னு. அதே மாட்டம் நம்ம ஹீரோ என் பேரை சொல்லி எல்லாருக்கிட்டேயும் காசு வாங்கியிருக்காரு. அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் ஃபாரின் ட்ரீட்மெண்ட்டுக்காக போறேன்னு சொல்லிடுறாரு. கேட்ட பணம் கொடுத்த ஒருத்தவன் நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாரு. அதை பார்த்து பயந்துட்டு நம்ம பண்ணையாரும் ஓடி போயிடுறாரு.
பண்ணையார் மட்டும் இல்ல. அவர் கூட இருந்த அட்வொகேட்டும், இன்னொன்னு செயலாளர்ன்னு சொல்லி ஒருத்தவர் இருப்பாரு. அவரும் சேர்ந்து ஓடி போயிடுறாங்க. இங்க நம்ம மீடியாவுக்கு உள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஹீரோ ரசிகன்கிட்ட என்னன்னு கேட்க, பண்ணையார் எல்லார்ட்டயும் சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டு போயிட்டாருன்னு வீடியோ ப்ரூஃப் காட்டுறான். இங்க நம்ம பண்ணையாருக்கு ஃபோன் வருது. மீடியாலாம் உங்கள தேடுதுன்னு. உடனே தப்பிச்சு போறாப்ல. தப்பிச்சு போகிற சமயத்தில் தான் முகமூடி போட்ட கேங்கு நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல துரத்திட்டு வர மாட்டோம் சீனு, அந்த சீனை இப்போ தான் காட்டுறாங்க. இந்த கேங் எல்லாரையும் பிடிச்சி கீழே உட்கார வச்சிருது. இவங்க பண்ணையார் மற்றவங்க எல்லாருமே என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல் நாங்கள் காசு வாங்கிட்டோம், எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி பயப்படுறாங்க. கடைசியில் அவன் முகமூடியை கலட்டி பார்த்தா அது பண்ணையாரோட பையன். அடுத்து இன்னொருத்தவன் முகமூடியை கலட்டுறான். அது யாருன்னா அட்வொகேட்டோட பையன். இப்படி இவங்க பசங்க தான் இவங்கள துரத்திட்டு வந்து பிடிச்சிருக்காங்க. ஏன்னா மீடியா கிட்ட இருந்து இவங்கள காப்பாத்துறதுக்காக. பண்ணையார் பையன் பண்ணையார் சட்டையை பிடிச்சிட்டு, ஏன்னா எங்கள் தாத்தா சொத்து சேர்த்து வச்சா நீ ஹீரோ ஆக்கணும், சிஎம் ஆக்கணும், எவனுக்கோ செலவு பண்ணிட்டு இப்போ சொத்து ஒன்றுமே இல்லாமல் வந்து நிற்கிறேன்னு சொல்லி திட்டுறான். கடைசியாக என் பாட்டி செத்தது கூட நீ வரலைன்னு சொல்கிறது. என்னது, அம்மா செத்து போச்சா? ஆமாம், அது உனக்கு தெரிஞ்சாதானே. எல்லாம் பண்ண உனக்கு வாடி வீட்டுக்கு, உனக்கு கச்சேரி வச்சுருக்கேன்னு தர தரன்னு இழுத்துட்டு போகிறான் பண்ணையார் பையன். எல்லாரையும் தர தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க அவங்கவங்க பசங்க. இதோட நம்ம படத்தோட கதை முடியுது. இதே மாதிரி படங்களை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த படத்தோட வரேன். பாய், தேங்க்யூ.